அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங் ஆல். நான் கதைக்கிறது கிளியரா கேக்குதா? அடுத்தது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறதும் கிளியரா இருக்கான்னு ஒருக்கா சாட்ல போடுங்க பாப்போம். ஓகே ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். அகைன் அஸ்ஸலாமு அலைக்கும். கிளியரான்னு போட்டுருக்கீங்க எல்லாரும். ரைட். இப்போ ஒருக்கா இந்த அ சாட் பாக்ஸ்ல போடுங்க. புதுசா இந்த பிசினஸுக்கு வந்து புதுசா ஜாயின் பண்ண யாரும் மீட்டிங்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி, இதுல போடுங்க. 250 முடிக்காத ஆட்கள் இருக்கீங்களான்னு. அப்படி இருந்தா எஸ்ன்னு போடுங்க. ஓகே ரைட். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நெறைய பேர் இருக்கீங்க அல்ஹம்துலில்லாஹ். ரைட் நம்ம மீட்டிங்ல போகலாம். அ இன்னைக்கு வந்து அபெக்ஸ் அவுராவுல ஃபர்ஸ்ட் மண்டே நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் பார்த்திருப்போம். அத பார்த்து நெறைய பேர் நியூவா ஜாயின் ஆகியிருப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுல ஒவ்வொரு அடுத்த கட்ட ட்ரெய்னிங்காக இன்னைக்கு வந்து 250 பாயிண்ட்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் ஒண்ணு இருக்கு அபெக்ஸ் அவுராவுல. சிலருக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும். சிலருக்கு வந்து தெரியாம இருக்கும். ஸோ அது சம்பந்தமா அது என்ன? அந்த 250 பாயிண்ட்ஸ எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்றங்கிற ரிலேட்டடான செஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த வகையில நான் இன்னைக்கு ஹோஸ்டா இருக்கிறது ஃபிரோசா ஜிப்ரி. நான் இந்த அபெக்ஸ் அவுரா வந்து 1 இயரா செஞ்சுட்டு வாரேன் அல்ஹம்துலில்லாஹ். நான் இந்த அபெக்ஸ் அவுராவுல பிளாட்டினம் எக்ஸிகியூட்டிவ்ங்கிற டைட்டில்ல இருக்கிறேன். ஸோ இந்த மீட்டிங் வந்திருக்கிற எல்லாரையும் அகைன் நான் வெல்கம் பண்ணிக்கொண்டு, அழகான இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். உங்களோட எல்லாரும் இந்த பிசினஸ் வந்து நல்ல ஒரு லெவலுக்கு போகணும் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில ஃபர்ஸ்ட் இந்த மீட்டிங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் ஒரு தாட் ஒன்றை பார்த்துட்டு போகலாம்னு சொல்லி இத பாருங்க. Your mind is a powerful thing. When you fill it with positive thoughts, your life will start to change. இதுல என்ன சொல்லிருக்கேன்னு சொன்னா, நம்மட எண்ணங்கள், நம்மட மைண்ட் சரியா? நம்மட எண்ணங்கள் தான் வந்து மிகவும் பவர்ஃபுல்லான ஒன்று. சரியா? இதை நம்ம எவ்வளவுக்கு பாசிட்டிவா நேரானதாக மாற்றிக்கொள்றோமோ அன்றையில இருந்து நம்மட லைஃபே மாற தொடங்கும்னு சொல்லிருக்கு. இப்ப இந்த மீட்டிங்ல நிறைய பேரு ஜாயின் ஆகிக்கிறீங்க. ஒரு சிலர் வந்து என்ன இருக்கிறாங்கல்ல குரூப்ல ஜாயின் ஆகி பாப்போம்னு வந்திருக்க. ஒரு சிலர் என்னத்த என்ன செய்ய அப்பமெண்டு வந்திக்கலாம். ஒரு சிலர் வந்து ஏதோ ஒண்ணு நமக்கு கிடைக்குமெண்டு வந்திக்கலாம். ஒரு சிலர் வந்திருப்பீங்க கட்டாயம் இதுல நமக்கு ஏதோ வைக்க போகுதோ நம்ம லைஃப வந்து சின்ன போறோம் நம்ம பிசினஸ் பண்ண போறோம்னு வந்திருப்பீங்க. இதுல இப்ப இருந்த மீட்டிங் பண்ண போற இந்த கண்ணுல இருந்து உங்க மைண்ட சேஞ்ச் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த மீட்டிங்ல எல்லாருக்கும் வந்து நிறைய ஐடி கிடைக்க போகுதோ அதை அப்ளை பண்ண போறீங்க. அதுல இருந்த பிசினஸ் வந்து நல்ல ஒரு லெவலுக்கு போகுதோ மாஷா அல்லாஹ் அபெக்ஸ் ஒரு நல்ல ஒரு இன்கம் எடுத்து நல்ல ஒரு லெவலுக்கு உங்களோட லைஃபே சேஞ்ச் ஆக போகுதுங்கிற பாசிட்டிவான ஒரு
ஆம், நான் கதைக்கிறது கேக்குதா? ஓகே, சாரி. இந்த கவரேஜ் இஷ்யூவால கனெக்ஷன் கட் ஆயிட்டு, ஹோஸ்ட் வந்து ஆள் மாறிட்டு. அதான் இஷ்யூ. சம்டைம் கட் ஆகுனா கொஞ்சம் பாருங்க. அந்த ஹோஸ்ட் அடிக்கிற ஆள் வந்து அன்மியூட் ஆப்ஷன் கொடுங்க எனக்கு, சரியா? ரைட், ஓகே. வெயிட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ரைட், அடுத்ததா வந்து நாம இதுல பார்ப்போம். சீக்ரெட் ஆஃப் மைண்ட்னு சொல்லி, வென் மைண்ட் இஸ் அ வீக், சிச்சுவேஷன் இஸ் அ ப்ராப்ளம். When mind is a balanced, situation is challenge. When mind is strong, situation becomes a opportunity. இப்ப இதுலயும் சொல்லப்படுறது வந்து நம்மட மைண்ட் தான். நம்ம இந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்ணி நம்ம சரியா கொண்டு போய் சக்சஸ் ஆகுறதுக்கு முதல் நம்ம வந்து ரெடி ஆயிருக்கணும் என்ன. அப்ப நம்மட மைண்ட் வந்து எவ்வளவுக்கு நம்மட மைண்ட் வந்து வீக்கா இருக்குதோ, நமக்கு சிச்சுவேஷன் வந்து எங்கால கிருகிற பக்கமெல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஆகத்தான் இருக்கும். என்ன நமக்கு அப்படி பிரச்சனை வருது, இப்படி பிரச்சனை வருதுன்னு யோசிச்சுட்டே இருப்போம். அதே இது நம்ம ஓகே, மைண்ட வந்து பேலன்ஸ் பண்றோம். நமக்கு வந்து கொஞ்சம் மைண்ட பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் நம்ம ரெடி ஆகுற நேரம் நமக்கு சிச்சுவேஷன் வந்து சேலஞ்ச் ஆகும். என்னதான் நடக்குதுன்னு பாப்போம்ங்கிற மாதிரி வரும். அதுக்கு பிறகு நம்ம மைண்ட ஸ்ட்ராங் பண்றோம். என்ன நடந்தாலும் ஒரு கை பார்க்கிறது தான். அடுத்தது வந்து எல்லாமே நல்லவா தான் நடக்கும். அப்படின்னு சொல்லி நம்மட இந்த மைண்ட வந்து ஸ்ட்ராங் பண்ணோம்னு சொன்னா, நம்மள இந்த சிச்சுவேஷன் வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக, நம்மட வாய்ப்புக்கள தார ஒரு சிச்சுவேஷனாக நம்மட சிச்சுவேஷன்ஸ் மாறும். ஸோ எல்லாருமே மைண்ட வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மட மீட்டிங்குள்ள நம்ம போகலாம். அந்த வகையில 250 ஐடியாஸ வந்து கம்ப்ளீட் பண்ற எப்படிங்கிற இந்த மீட்டிங்குள்ள நம்ம பார்ப்போம். இதுல முதலாவது விஷயம், இந்த 250 ஐடியாஸ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு முதல், நமக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் நம்மட இந்த அபெக்ஸோரா பிசினஸ்ல வந்து மெயினானது வந்து ப்ராடக்ட் செல்லிங் தான். என்ன டைரக்ட் செல்லிங். ஸோ எந்த அளவுக்கு நம்மட ப்ராடக்ட் பத்தின ஃபுல்லான நாலேட்ஜ் வந்து நமக்கு இருக்குதோ, அந்த அளவுக்கு நம்ம இந்த பிசினஸ வந்து சக்சஸா கொண்டு போகலாம். ஸோ சாதாரணமா நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட்டா இருந்தாலும், நம்மட அப்பன்லைன்ட்ட ஓடி ஓடி கேட்டு கேட்டு நம்ம வந்து டவுட்ட கிளியர் பண்ணிக்கொள்றது மட்டும் இல்ல, நாம தேடணும். நெறைய இப்போதைக்கு வந்து நெறைய யூடியூப் சேனல்ஸ்கள்ல வந்து நிறைய ப்ராடக்ட் லீட் போகுது. அதே மாதிரி நம்மளோட Zoom செஷன்கள்ல வந்து ப்ராடக்ட் வருது. அப்படியான தகவல்களை எல்லாம் நம்ம எடுத்து, நம்மட ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மட அபெக்ஸோரா ப்ராடக்ட்ஸ பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். இது என்னென்னத்துக்கு நம்ம யூஸ் பண்றது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதுல என்னென்ன ஃபீட்பேக்ஸ் எல்லாம் இதுல நமக்கு இருக்குதுங்கிற ஃபுல் நாலேட்ஜ் வந்து நமக்கு இருந்தா தான், நம்ம இந்த அடுத்த கட்டமா நம்ம ஆர்டர்ஸுக்குள்ள போகலாம். இந்த ப்ராடக்ட்ட பத்தி நமக்கு ஒன்றுமே தெரியா, நமக்கே ஒன்றும் தெரியான்னு வரக்கல, நம்ம எப்படி மத்தாக்களுக்கு இத கொண்டு போய் சேர்க்கிறது? ஸோ நம்ம முதலாவது கட்டமாக நமக்கு இன்றையிலிருந்து நீங்க உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் பத்தி தெரியும்ங்கிற ஒரு லிஸ்ட் எடுங்க. ஸ்டார்ட்டா வந்து ரிஷியோல ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாவே ஒரு 30, 31 ப்ராடக்ட் இருக்குது. அத லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு, உங்களுக்கு இதுல என்னென்ன ப்ராடக்ட் வந்து ஃபுல் கிளியர், என்னென்ன ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு நாலேட்ஜ் வேணும்ங்கிற லிஸ்ட்ட வந்து எடுங்க. அதுக்கு பிறகு டெய்லி ஒரு ப்ராடக்ட் சரி நீங்க வந்து லேர்ன் பண்ணி பண்ணி அத பத்தின ஃபுல் கிளியரா நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, நீங்க உங்களோட பிசினஸுக்கு வந்து ரெடி ஆகுறதுல ஒரு அடுத்த கட்டத்துக்கு நீங்க போவீங்க. ரைட். அடுத்தது வந்து இப்ப நீங்க ப்ராடக்ட்ட பத்தி லேர்ன் பண்ணியாச்சு. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எப்படி எப்படி ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு லேர்ன் பண்ணியாச்சு. இப்போ வந்தோம்ன்னு சொன்னா, அது என்னது 250 பாயிண்ட்ஸ். ஆர்விங்கிறாங்க, பாயிண்ட்ஸ்ங்கிறாங்க. இது என்னன்னு சொல்லி ஒரு சிந்தனை வரும். என்ன? ஆம். இந்த பாயிண்ட்ஸ்ன்னு சொல்றது என்னன்னா, நீங்க படிச்ச ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் இருக்குதானே, இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து நாம வாங்குற நேரம், கம்பெனிலேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ற நேரம், ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் பாயிண்ட்ஸ்ங்கிறது இருக்கு. சரி, இப்ப நீங்க இங்கினி மில்க் எடுத்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ். அடுத்தது வந்து ஆம் ரிஷ் ஆயில் எடுத்தீங்கன்னா 9 பாயிண்ட்ஸ். இப்படி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து என்ன இருக்கும்ன்னு சொன்னா, பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணி நம்ம டோட்டலா ஒரு 250 பாயிண்ட்ஸ் நம்மோட ஷாப்புக்கு நம்ம போடணும். இதுல இந்த ஷாப்ஸுகள்ங்கிறது என்ன? அது எப்படி ஃபில் பண்றது? இது எல்லாமே உங்களுக்கு இன்கம் பிளான் செஷன்ல வந்து கிளியரா இருக்கும். இந்த 250ன்னு சொல்லி சொன்னா, இப்ப நம்ம உதாரணமா ஒரு பிசினஸ் நம்ம ஒரு ஒரு ஆஃபீஸுக்கு நம்ம போறோம். சரியா? ஒரு கவர்ன்மெண்ட் ஜாப் ஒண்ணு எடுத்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஒரு ப்ரமோஷன் எடுக்கணும்டா, குறைஞ்சது 5 வருஷம் வொர்க் பண்ணணும், 10 வருஷம் வொர்க் பண்ணணும், டார்கெட் முடிக்கணும், நிறைய அடுத்தடுத்த டிகிரீஸ் முடிக்கணும். இப்படியான சில டார்கெட்டுகள் வச்சிருப்பாங்க.
அதப்போல நம்மட இந்த பிசினஸ்ல நாம சாதாரணமா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ங்கிறதையும் தாண்டி அடுத்த கட்டமா அபெக்ஸ்ல ஒரு லீடர்ங்கிற ஒரு டைட்டிலுக்கு போறதுக்கு நாம இந்த 250 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கணும். அப்படின்னு பார்க்கிற நேரம் இந்த 250 பாயிண்ட்ஸ்ங்கிறது முக்கியமான ஒன்றாக இருக்குது. அடுத்தது ஏன் நம்ம இந்த 250 பாயிண்ட்ஸ் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த அபெக்ஸோரோட சிஸ்டம்ல நம்ம ரெஜிஸ்டர் ஆகி 3 மந்த்ஸுக்குள்ளுக்கும் நம்ம ஆர்டர் எதுவுமே போடலன்னா 3 மந்த் ஆகி ஆர்டர்ஸ் எதுவுமே போடலன்னு சொன்னா, நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆகும். சரியா? அப்ப அதனால நம்ம ஆர்டர் ஒன்று போடணும்ங்கிறது கட்டாயமாகுது. அதே மாதிரி 1 இயரா நம்ம எந்த விதமான ஆர்டருமே போடல. நம்மளோட ஷாப்புக்கு வந்து இப்ப நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர போட்டுட்டு சும்மாவே இருக்கிறோம். 1 இயரா நம்ம எந்த ஒரு ஆர்டருமே போடலன்னு சொன்னா, ஷாப்புக்கு ஆர்டர் எதுவுமே போடலன்னா, நம்மோட ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த கட்டத்திலயும் வந்து நமக்கு கேன்சல் ஆகும். இப்படி இத நமக்கு படிப்படியா நம்ம இது பண்ணணும்னா, நம்ம ஆர்டர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி கொண்டிருக்கணும். இப்ப நம்ம இந்த 250 பாயிண்ட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ற நேரம், நம்மோட ஷாப் வந்து ஆக்டிவேட் ஆகும். சரி, அந்த இடத்துல நம்ம ஒரு அபெக்ஸ் லீடர்ங்கிற ஒரு டைட்டிலுக்கு வாரோம். இப்ப இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. 250 பாயிண்ட்ஸ்ங்கிற நேரம் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் அதுக்குள்ள வரும்ன்னு. ஒரு இன்னைக்கு 20 பாயிண்ட்ஸ்ங்கிற நேரம், இப்ப 250 பாயிண்ட்ஸும் வாரதுக்கு நம்ம நிறைய ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். அப்ப அப்படி என்றா என்ன அர்த்தம்? நாமளும் பர்சனல் யூஸுக்கு எடுத்திருப்போம். 250 பாயிண்ட்ஸ் வார அளவுக்கு கஸ்டமர்ஸ் கூட நாம வச்சிருப்போம். அப்படி என்று வரக்கல, இந்த ப்ராடக்ட்டோட நமக்கு வார கனெக்ஷன் வந்து கூடுது. இந்த பிசினஸோட வர கனெக்ஷன் கூடுது. ஸோ நம்ம இந்த பிசினஸ்ல வந்து நம்மோட இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் கூடும். இப்படி ஒரு டார்கெட் இந்த கம்பெனி தரலன்னு சொன்னா, நாம எப்பயும் பாயிண்ட்ஸ் எடுக்கலாம், எப்பயும் போடலாம் என்று சொல்லி நம்மோட இந்த பிசினஸ் வந்து ஒரு டல் மோட்லயே போயிட்டு இருக்கும். ஸோ நம்மள ஆக்டிவேட் பண்ற ஒரு ஒரு விஷயமாக கூட இந்த 250 பாயிண்ட்ஸ்ங்கிற டார்கெட் இருக்குது. இப்ப நம்மோட விஷ் பண்ற செலிப்ரேஷன் செஷன்ல கூட நம்ம பார்ப்போம். 250 பாயிண்ட்ஸ் எடுக்கிறவங்கள ஷாப் ஃபில் பண்ணவங்கள நம்ம விஷ் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் இந்த அபெக்ஸ் அவுராவுல வார ஒரு ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்ன்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு டார்கெட்டா வச்சு நம்ம வொர்க் பண்ற நேரம், நம்மோட ஷாப் புக் ஆக்டிவேட் பண்ணதாகவும் ஆயிடும். அதே நேரம் நம்ம அந்த ப்ராடக்ட்டுகளோட நிறைய கனெக்ஷனும் நமக்கு வரும். நிறைய கஸ்டமர்ஸ்ட லிங்க்கும் நமக்கு கிடைக்கும். அடுத்தது ஒரு வீக்ல 250 பாயிண்ட்ஸையும் கம்ப்ளீட் பண்றதா? இல்ல ஒரு 50 பாயிண்ட்ஸ் அப்படி கம்ப்ளீட் பண்றதா? இல்ல 150 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்றதா? இல்ல பெர்சனல் யூஸ் நம்மவே சொந்தமாவே 250 பாயிண்ட்ஸ் போடணுமா? இப்படியான சில கேள்விகள் நமக்குள்ள இருக்கும். இப்படி நம்மட இந்த அபெக்ஸோரா கம்பெனி வந்து நம்மள ஹரி அப் பண்றது இல்ல. நம்மள வந்து ஸ்ட்ரெஸ் பண்றது இல்ல. கட்டாயப்படுத்துறது இல்ல. உங்களோட காச கொண்டு வந்து போட்டு 250 பாயிண்ட்ஸ்க்கு நீங்க திங்ஸ் எடுத்து, நீங்க ஆர்டர்ஸ ஃபில் பண்ணுனா தான் இந்த பிசினஸ்க்குள்ள என்டர் ஆகலாம்ங்கிற எந்த ஒரு கண்டிஷனும் இல்ல. நீங்க அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்லி சரியான இன்ட்ரெஸ்ட்டோட நீங்க படிப்படியாக 20 பாயிண்ட்ஸ், 50 பாயிண்ட்ஸ், 100 பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி நீங்க படிப்படியா நீங்க எப்படியோ ஆர்டர்ஸ கலெக்ட் பண்ணி, உங்களோட அந்த அக்கவுண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆகுறதுக்கு இடையில நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த 250 பாயிண்ட்ஸ நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களோட ஷாப் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். ஸோ உங்களோட ஷாப் நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, இனி அடுத்த கட்டம் நீங்க உங்களோட இன்கம்ம பத்தி யோசிக்க தொடங்குவீங்க. உங்களோட டீம பில்ட் பண்றத பத்தி நீங்க யோசிக்க தொடங்குவீங்க. இப்ப நீங்க இந்த 250 பாயிண்ட்ஸ் ஷாப்ல கம்ப்ளீட் பண்ணல. ஆனா நிறைய பேருக்கு நீங்க என்ன செய்றீங்க, பிசினஸ வந்து அ இன்ட்ரோடியூஸ் பண்ணி, அவங்க நிறைய ஆர்டர்ஸ் எடுத்து, அவங்க பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு போறாங்கன்னு சொன்னா, அவ்வளவு பாயிண்ட்ஸும் வந்து நமக்கு டிலீட் ஆயிட்டு வரும். ஸோ நம்மட டவுன்லைன்ஸ் போடுற, நம்மட டீம் போடுற பாயிண்ட்ஸ்கள் வந்து நம்ம வந்து தக்க வச்சு கொள்ளணும்னு சொன்னா, நம்மட ஷாப்புக்குரிய 250ஸ நம்ம கம்ப்ளீட் பண்றது ஒரு கட்டாயமான ஒன்றாக இருக்குது. அடுத்தது இந்த 250 பாயிண்ட்ஸ நம்ம கம்ப்ளீட் பண்றதுல கிடைக்கிற நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ன்னு சொன்னா, முதலாவது நம்ம இந்த 250 பாயிண்ட்ஸ நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் பத்தி நமக்கு ஒரு லிங்க் வரும். அப்படியெல்லாம் நான் சொன்னேன். அதையும் தாண்டி நமக்கு ஒரு உடனடி லாபம் ஒன்று வரும். சரியா? இப்ப நம்ம கம்பெனி வந்து நமக்கு ப்ராடக்ட்ஸ ஒரு விலைக்கு தாராங்க. நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து விக்கிறோம். இதன் மூலமா நாம என்ன செய்யலாம்? ஒரு உடனடி லாபம் ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். அப்ப நமக்கு ஒரு ஒரு லாபம் ஒன்று வார நேரம் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகும். ஸோ நம்ம இந்த ப்ராடக்ட் நிறைய ஆர்டர்ஸ் எடுத்தோம்னா, நமக்கு நிறைய லாபம் வரும்ன்னு சொல்லி நம்ம வொர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி கம்பெனியாலயும் நமக்கு இன்கம் வரும். அது எப்படி?
இப்ப நம்மட கம்பெனி வந்து நம்மட சேல்ஸ் நம்மளால ஏற்படுற சேல்ஸுக்கு வந்து கமிஷன் மாரி தான் நமக்கு சேலரி தந்து கொண்டு வராங்க. ஸோ நம்மட 250, 500 ஆகி 500 1000 ஆகி இப்படி நம்மளாலேயும் நம்மட டீமாலேயும் நமக்கு பாயிண்ட்ஸ்கள் வந்து கூடிக்கொண்டு வார நேரம் நமக்கு சேலரி கூட வரும். ஸோ இந்த 250 நம்ம கம்ப்ளீட் பண்றது நம்மட சொந்தமா நாம பெர்சனல் ஆர்டரும் எடுக்கலாம். நம்மட கஸ்டமர் நம்ம மூலமா நம்ம இந்த 250 சேல்ஸ் பண்ணி அந்த 250 மடங்குகளா நம்ம போடுற நேரம் நமக்கு கம்பெனியால சேலரி ஒன்று நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த 250 பாயிண்ட்ஸ்ங்கிறது முக்கியமான ஒன்றாக இருக்கு. இப்ப நான் ஏர்லியா சொன்ன மாதிரி இந்த சார்ட்ட பார்த்தா தெரியும். நம்மோட ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது. இது கம்பெனி ரிட்டெயில் பிரைஸ் ஒன்று பிரைஸுக்கு தருது. அதே மாரி நம்ம வந்து ஆ டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸுக்கு எடுப்போம். ரிட்டெயில் பிரைஸுக்கு விப்போம். அதுல நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து அதுல ஆர்விங்கிற பாயிண்ட்ஸும் நமக்கு கிடைக்குது. இப்ப இந்த இடத்துல இங்கினி மில்க்க நாம நான் சும்மா வந்து அத ஹைலைட் பண்ணி காட்டியிருக்குது. நெறைய பேருக்கு இந்த ஸ்டார்ட்ல வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சிலருக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ தெரியாதவங்களுக்காக தான் இந்த போஸ்ட். ஸோ இதுல பாருங்க. இப்ப இங்கினி மில்க்க நம்ம எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா 2950 அடிச்ச பிரைஸாக இருக்கும். கம்பெனி நமக்கு 590 2590க்கு தரும். நமக்கு இத நம்ம வாங்குற மூலமா நமக்கு ஒரு 20 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். சேல்ஸ் ப்ராஃபிட் வந்து நம்ம அதே அடிச்ச பிரைஸுக்கு நம்ம குடுப்பமாக இருந்தா ரூ. 360 நமக்கு சேல்ஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். இது உடனடி லாபமாக இருக்கும். சரியா? ரைட். இப்ப நான் உங்களுக்கு இந்த 250 பாயிண்ட்ஸ் ஏன் முடிக்கணும்ங்கிற விஷயத்த நான் வந்து சொல்லிட்டு போனேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்கள் இருக்குமாக இருந்தா, நீங்க உங்களோட லீடர்ஸ்ட்ட கேட்டு நீங்க அத ஃபில் பண்ணி கொள்ளலாம் உங்களோட டவுட்ஸ்கள. ரைட். அடுத்தது இப்ப நாம ஆர்டர்ஸ் எடுக்கிறேன். இப்ப 250 பாயிண்ட்ஸ் எடுக்கிற சரி, அதுல முக்கியத்துவம் சரி. இப்ப ஆர்டர்ஸ் எப்படி நாம எடுக்கிற? ஆர்டர் வருது இல்லையே! இதுதான் நம்மோட பிரச்சனை. முதலாவது நம்ம ஆர்டர்ஸ் எடுக்கிறது வந்து மை செல்ஃப் சரியா? முதலாவது ஆர்டர் நாம நமக்கு எடுக்கணும். நம்மட கடையில நம்மட ப்ராடக்ட்ட நம்ம வாங்காம, அடுத்தவன வாங்குன்னு சொல்றது என்ன நியாயம்? யாரா இருந்தாலும் கேட்பாங்க தானே! நீங்க யூஸ் பண்றீங்களா? ஸோ இப்ப நம்மட வீட்ல ஒரு புடவ கடை நம்ம வச்சிருக்கோம்டா, முதல் அந்த கடையில வார பெஸ்ட்டான ப்ராடக்ட் அந்த ஒரு உடுப்புவ வந்து நம்ம தானே எடுத்து போடுவோம் என்ன. அதப்போல தான் இந்த பிசினஸும். முதலாவது ஆர்டர் நாம நமக்கு எடுக்கிறதுக்கு நம்ம ரெடி ஆகணும். அடுத்தது வந்து நம்மட வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க. நம்மட உம்மா, நம்மட தாத்தா, நம்மட நானாமார். அதே மாதிரி நம்மட ஃபேமிலி, பெரியம்மா, சாச்சி இப்படி நம்மட ஃபேமிலிக்குள்ள அத வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அப்ப நம்மள்ல இருந்து நம்மட ஃபேமிலிக்கு போகும். அடுத்த கட்டம் நண்பர்கள், ஃப்ரம் ஃபிரெண்ட்ஸ் என்ன? அடுத்தது நம்மட ஃபிரெண்ட்ஸ் தானே! நாம நல்லா இருந்தா போதாதே! நம்மட ஃபிரெண்ட்ஸ வந்து நல்லதன் பக்கம் கொண்டு வரணும். ஸோ அடுத்ததாக நம்மட ஃபிரெண்ட்ஸுக்கு வந்து நம்மட ப்ராடக்ட்ஸ்கள வந்து நம்ம இது பண்ணலாம். அடுத்தது நிறைய சோசியல் மீடியாஸ் இருக்குது. Facebook இருக்குது. TikTok இருக்கு, YouTube, Instagram இப்படி நிறைய இதுகள் மூலமா நம்ம என்ன செய்யலாம்? விளம்பரங்கள போட்டு நம்மோட ஃபீட்பேக்ஸ்கள ஷேர் பண்ணி, அதுல நம்மோட ப்ராடக்ட் போஸ்ட்டுகள ஷேர் பண்ணி, நம்ம வந்து நம்மோட ஆர்டர்ஸ்கள கலெக்ட் பண்ணி கொள்ளலாம். இதுல மெயினா நம்ம WhatsApp யூஸ் பண்ணுவோம். WhatsAppல பெர்சனலா WhatsAppல நம்ம கஸ்டமர் குரூப் ஒண்ணு வச்சு யூஸ் பண்ணலாம். அதே நேரம் ஸ்டேட்டஸ்ல கூட நம்ம டெய்லி அப்டேட் போடுறது மூலமா நம்ம ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஸ்டேட்டஸ்ல வியூஸ நம்ம எவ்வளவுக்கு கூட்டுறோமோ, அவ்வளவுக்கு நம்மோட ப்ராடக்ட்ஸ் வந்து ரீச் ஆகும். இப்ப எப்படி என்றால், நமக்கு சாதாரணமா ஒரு கால் வந்தாலும், அந்த நம்பர ஏபிசி என்று சரி போட்டு நம்ம அத சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளணும். எவ்வளவுக்கு நம்மோட ஃபோன்ல கான்டாக்ட்ஸ் நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோமோ, அவ்வளவுக்கு ஸ்டேட்டஸ் வியூஸ் வந்து கூடும். ஸோ டெய்லி நாம ஸ்டேட்டஸ் போடுறது. ஏதோ ஒரு ப்ராடக்ட் சம்மந்தமா, நிறைய ப்ராடக்ட்ஸ்கள போட்டு அள்ளி போடாம, கன்டினியூவா போட்டுட்டு வர நேரம், அத பார்க்கிறவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போனாலும், நம்மோட ஸ்டேட்டஸ் அவங்க வந்து மியூட் பண்ணி வச்சாலும், ஏதோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரக்கல, அவங்களோட ஃபேமிலி உள்ளுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்பொழுது, அவங்க வந்து நம்ம இந்த புள்ள ஸ்டேட்டஸ் போட்டுச்சுன்னு அப்படின்னு நம்மள்ட்ட வாரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டு உங்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி, இப்ப இடையில நீங்க 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணல, இல்ல இன்னும் ஒரு ஆர்டரும் வரல அப்படிங்கிற ஒரு ஆளாக இருந்தா, இப்ப இந்த இடத்துல உங்களோட காப்பி எடுத்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்று எழுதிக் கொள்ளுங்க. உங்களோட பேர போட்டு ஒரு ரிஷி ஆயிலோ, ஒரு இங்கினி மில்க்கோ அல்லது ஒரு ஃபேஸ் வாஷோ ஏதாவது ஒண்ட உங்களுக்கான ஒரு ஆர்டர்ஸ போட்டுட்டு, அடுத்தது உங்களோட ஃபேமிலில இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபிரெண்ட்ஸ் மூலமா போங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களோட ஆர்டர்ஸ் வந்து வர ஸ்டார்ட் ஆகும். ரைட். அடுத்தது வந்து ஆர்டர்ஸ் கலெக்டிங் மெத்தட். இப்ப நம்ம பார்த்தது வந்து சோர்சஸ் சரியா? எங்க போய் வந்து நாம ஆ போய் ஆர்டர்ஸ் வந்து எடுக்கலாம்ன்னு பார்த்தோம். யார் யார்கிட்ட ஆர்டர்ஸ் எடுக்கலாம், என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரியா? இப்ப நாம என்னென்ன மெத்தட்ல அந்த ஆர்டர்ஸ கலெக்ட் பண்ணலாம் ன்னு சொல்லி பார்ப்போம். சரிதானே? ஆ ரைட். கிளியர் நான் பேசுறது கிளியர் இல்லன்னு போட்டிருக்கி.
ஆ எல்லாருக்கும் அப்படியா இருக்கி? ஒருக்கா சாட்ல போடுங்களேன் பாப்போம். ஓகே. அப்படின்னு சொன்னா அந்த ஓ! அந்த கிளியர் இல்லன்னு போட்டவங்க உங்களோட கவரேஜ் இஷ்யூன்னு நெனைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் பாருங்க. அப்படி இல்லன்னா ரெக்கார்டிங்ஸ் வரக்குள்ள பாருங்க. சரியா? ரைட் ஓகே. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். கிளியர்ன்னு போட்ட ஆக்களுக்கு. ரைட். இப்போ ஆர்டர்ஸ் கலெக்டிங் மெத்தட்ல முதலாவது நான் சொன்னேன் செல்ஃப் யூஸ் என்ன. அப்ப முதலாவது கஸ்டமரா நாம நமக்கே ஆகிறணும். அடுத்தது நேம் பேங்குங்கிறது ஒன்று இருக்குது. கிஃப்ட் அதே மாரி ஒரு ஒரு 9 விஷயம் இருக்கு. சரியா? இப்ப அந்த 9 விஷயங்களையும் நாம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். முதலாவது விஷயம் பெர்சனல் யூஸ். சரியா? முதல் நம்ம யூஸ் பண்ணணும். நம்மள பார்த்து முதல் நாமளே சொல்லணும், யூஸ் பண்ணுங்க. நம்மட ப்ராடக்ட் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுனா தான், நமக்கு டிஃபரெண்ட் விலங்குகள நம்ம வந்து நல்ல மனப்பூர்வமாக இன்னொருத்தர்ட்ட அத கொண்டு போய் சேர்ப்போம். சும்மா பொய்க்கு வந்து நம்ம டிவில நடிகைமார் வந்து சேல்ஸ் பண்ற மாதிரி, நம்ம பொய்க்கு இது நல்லம், அதுக்கு நல்லம், இதுக்கு நல்லம்ன்னு சொல்லலாம் தானே! ஸோ உங்களோட ஃபினான்ஷியல பொறுத்து, நீங்க ஒரு ரிசியோ இல்ல ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கு பிறகு பிறகு உங்களுக்கு இந்த பிசினஸ் மூலமா வர சின்ன சின்ன ப்ராஃபிட்கள வச்சு கூட நீங்க அடுத்தடுத்த ப்ராடக்ட்ட உங்களுக்கு வாங்கிக் கொள்ளலாம். ஸோ உங்களோட இப்பவே உங்களோட ஆர்டர்ஸுக்குரிய உங்களோட புக்ல உங்களோட நேம போட்டு ஒரு ஆர்டர் நான் இன்றைக்கு எனக்கு வாங்குறேன்னு சொல்லி பிஸ்மி சொல்லி போட்டு வைங்க. சரியா? ரைட். அடுத்தது பார்த்தோம்ன்னு சொன்னா நேம் லிஸ்ட். இப்போ ஒரு நேம் லிஸ்ட் இருக்கணும் என்ன. இப்ப நம்ம எடுத்த மாதிரி ப்ராடக்ட்ட யாருக்குடா விக்கிறேன்னு சொல்லி பேக்ல திங்ஸ் அள்ளி கட்டிட்டு விக்க போக இயலாதே. அப்ப நம்ம யாராருக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறோம்? இத 2 வகையில நம்ம செய்யலாம். ஒன்று வந்து நார்மலா அந்த நம்மோட கான்டாக்ட் ஃபோன்ல இருக்கிற கான்டாக்ட் லிஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்து யார் யாருக்கு நான் ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ண போறேன்னு சொல்லி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு பிறகு ஃபோனுக்கு வழியால பக்கத்து வீட்டாக்கள் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் மாரண்டு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி நேம் லிஸ்ட்டுகள் எடுத்து டெய்லி ஒரு 2, 3 பேருன்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். அடுத்ததா வந்து நம்மோட ஃபேமிலி உள்ளுக்கு சுகம் இல்லாதவங்க இருப்பாங்க. இந்த சுகர் பேஷண்ட், கொலஸ்ட்ரால் பேஷண்ட், பிரஷர் பேஷண்ட் இப்படியான ஆட்கள் இருப்பாங்க. அவங்கள தனியா அவங்களையும் லிஸ்ட் அவுட் பண்ணலாம். சரியா? நார்மலாவே எல்லாருக்கும் எல்லாத்தையும் அனுப்புறத விட, யார் யாருக்கு என்ன தேவைங்கிற விஷயங்கள வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு, அவங்களுக்கு வந்து பெர்சனலா ரெக்கமெண்ட் பண்ணலாம். இதுல ஒரு ட்ரிக் கொண்டு இப்ப நாம செய்யலாம். என்னன்னு சொன்னா, இப்ப WhatsAppல புதுசா ஒரு ஒரு ஃபெசிலிட்டி ஒண்ணு வந்திருக்கு. நம்ம ஸ்டேட்டஸ் போடுற நேரம், நம்ம ஒரு ஆளோட நேம மென்ஷன் பண்ணி போடலாம். இதுல சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். சிலருக்கு வந்து தெரியாம இருக்கும். இப்போ ஒரு சிலர்ட்ட நம்ம பெர்சனலாவே இப்படி ஒண்ணு இருக்கு, உனக்கு பிரச்சனை இருக்கு தானே, நீங்க எடுத்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி, நம்ம நல்ல ஒரு உரிமைய அனுப்பலாம். ஆனா ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, இவ விக்கிறதுக்கு நம்மள போட்டு அலட்டுறான்னு யோசிப்பாங்க. இப்படியானவங்க நம்ம என்ன செய்யலாம்டா, நம்ம ஸ்டேட்டஸ் போடுறேன். இப்ப இன்னைக்கு இன்னார டார்கெட் பண்ணிட்டோம்டா, அந்த ஆளுக்குரிய இப்ப கொலஸ்ட்ரால் பேஷண்ட் ஒரு ஆள நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம்டா, கொலஸ்ட்ராலுக்குரிய இத வந்து நம்ம ஸ்டேட்டஸ்ல போடுறது. போட்டுட்டு நம்ம சென்ட் பண்றதுக்கு முதல், அந்த இடத்துல மென்ஷன் ஆப்ஷன் இருக்கும் தானே! அந்த இடத்துல நம்ம யார் யாரையெல்லாம் மென்ஷன் பண்றோமோ, அவங்களோட கான்டாக்ட் எல்லாம் கிளிக் பண்ணிட்டு நம்ம ஸ்டேட்டஸ வந்து சென்ட் பண்றது. இப்ப ஸ்டேட்டஸ் வந்து நம்ம போட்டிருப்போம். ஆனா அவங்களுக்கு நம்ம செலக்ட் பண்ணவங்களுக்கு போய் அது மென்ஷன்ட்ன்னு காட்டும். ஸோ அவங்க என்னடா நம்மள மென்ஷன் பண்ணிக்காங்கன்னு கிளிக் பண்ணா, டைரக்ட்டா வந்து நம்மோட ஸ்டேட்டஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அவங்கள அத பார்த்துட்டு நமக்கு ஓடஸ் தர வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா எப்பயாவது தேவைப்படக்கல கூட நமக்கு ஓடஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இது அந்த WhatsAppல இப்ப இருக்கிற நல்ல ஒரு ஃபீச்சர் உண்டு. இத நம்ம யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஆனா முக்கியமா இந்த நேம் லிஸ்ட் படி ஆ கட்டாயம் நம்ம அந்த லிஸ்ட் ஒண்ணு போட்டு வொர்க் பண்ற நேரம் மிஸ் ஆகாம இருக்கும். யாருக்கு அனுப்பணும், யாரு ரெஸ்பான்ஸ் இல்லன்னு கூட நம்ம டிக் பண்ணி வைக்கலாம். சரிதானே? அதே நேரம் நம்ம எங்கேயும் போற நேரம், இப்போ உதாரணமா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம இல்லன்னு போனாலும், அங்க ஒரு இல்லாத ஆட்கள பார்க்குற நேரம், அவங்களோட கான்டாக்ட்டையும் பதிஞ்சு வச்சுட்டு, அவங்களையும் வந்து நம்மோட புக்ல வந்து நம்ம எழுதிக் கொள்ளலாம். இப்படி நம்ம நேம் லிஸ்ட்ட வந்து பெருசு பண்ணி, அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ற மூலமாக கூட நம்மோட ஆர்டர்ஸ நம்ம கலெக்ட் பண்ணி கொள்ளலாம். ரைட். அடுத்தது கிஃப்ட் பண்றது. இப்ப நாம நிறைய பேருக்கு நிறைய கிஃப்ட்டுகள் குடுப்போம் என்ன. அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ள சுகம் இல்ல அப்படிங்கிற ஆட்கள நம்ம விசிட் பண்றதுக்கு, நம்ம கிஃப்ட் எண்டுல ஒரு பார்சல் மாதிரி கொண்டு போறோம். இப்ப எங்கட ஏரியாவுலலாம் செப்பு கொண்டு போறேன்னு சொல்லுவாங்க. இப்ப ஒவ்வொரு ஏரியாவுல ஒவ்வொன்று இருக்கும். அப்படி அந்த கிஃப்ட் கொண்டு போற நேரம், இப்ப அங்கர், நெஸ்டமோல்ட் அதுகள வாங்கி வைக்கிறதுக்கு பதிலா நியூட்ரிஷேக் விலை கொஞ்சம் கூடத்தான் நம்ம நார்மலா ஒரு அங்கர் வாங்கக்குள்ள ஒரு 1000 சொச்சம் வரும். இப்ப நம்மட ப்ராடக்ட்ட வைக்கக்குள்ள 2000 அப்படி வரும். ஆனா, அது ஒரு மூலதனமா நம்ம எடுத்து, ஒன்று வந்து நமக்கு நல்ல நம்மட ஃபேமிலிவங்களுக்கு நம்ம நல்லத கொண்டு போய் குடுக்க போறோம்.
அது ஒரு நல்ல நோக்கம். அடுத்தது செல்ஃபிஷான நோக்கம் என்ன? இவங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா, நம்மள்ட்ட கட்டாயம் அவங்க நமக்கு வந்து கஸ்டமர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வந்து அத இத வாங்கிட்டு போறத கிஃப்ட் பண்ணலாம். இப்ப நமக்கு நல்லா புடிச்ச ஃப்ரெண்டுக்கு வந்து நம்ம மணிய எதிர்பார்க்காம அவள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ற ஒரு ஆளா இருந்தா, அவக்கு ஃபேஸ் வாஷ குடுக்கலாம். இப்ப நார்மலா ஒரு ரிஷ் ஆயில் பாட்டில் எங்கட கம்பெனி ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லி நமக்கு பிடிச்சவங்களுக்கு குடுக்கலாம். இப்ப சின்ன பிள்ளைகள், இப்ப பேபி பிறந்தவங்க இருப்பாங்க தானே, பபா கிடைச்சவங்க. அவங்கள பார்க்க போற நேரம், அவங்களுக்கு வந்து நம்ம இந்த ஒந்தேரா சோப், அதே மாதிரி அம் நம்மட என்னது ஃபிக்கஸ் ஷவர் ஜெல் இருக்குது. பாடி வாஷ் பண்றது. எல்லாம் குட்டீஸ்களுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்ப காய்ச்சல், சோமில்ல, டாக்கள், டெங்கு வந்து இப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறேன். அவங்கள பார்க்க போற நேரம், நம்மட நட்ராஸ் அதுகள கொண்டு இப்படி ஒண்ணு இருக்கு யூஸ் பண்ணி பாருங்க. செட் ஆனா எடுங்க. இல்லன்னா ரிட்டர்ன் பண்ணுங்க பிரச்சனை இல்ல. அப்படின்னு சொல்லி நம்ம குடுக்கலாம். இப்படி நம்ம கிஃப்ட் பண்ணலாம். அதே நேரம் ஒரு சிலர் சுகமில்லாத பிரச்சனைகள நம்மள்ட்ட கதைக்கிற நேரம் கூட, நம்மள்ட்ட இருக்கிற ப்ராடக்ட்ட குடுத்து பாவிச்சு பாருங்க. ஓகேண்டா அப்புறம் மணி எடுப்போம். இல்லன்னா நீங்க ரிட்டர்ன் பண்ணுங்க. இப்படியான ஐடியாஸ்களோட நம்ம அவங்களுக்கு அத கிஃப்ட்டா பண்ணலாம். இப்படி நம்ம ஆர்டர்ஸ வந்து அதிகரிச்சு கொள்ளலாம். அடுத்தது வந்து ஒரு 25 பாயிண்ட்ஸ் பெர் டே. இது ஒரு டார்கெட் மாதிரி. இப்ப நமக்கு என்ன இப்ப ஆர்டர்ஸ் வருதில்ல. அப்ப ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 25 பாயிண்ட்ஸ் ஆர்டர் எடுத்தே ஆகுறோம். ஸோ 10 நாளையால 250 பாயிண்ட்ஸ் நாம கம்ப்ளீட் பண்றது. நமக்கு நாமளே ஒரு டார்கெட் ஒண்ணு வச்சுட்டு யோசிக்கிறேன். இன்றைக்கு என்ன யார கான்டாக்ட் பண்ணலாம்? யாருக்கு செல்லலாம்ன்னு ஏதோ ஒரு 25 பாயிண்ட்ஸ்க்கு நான் ஆர்டர் எடுக்கிறேன். ஒரு குறைஞ்சது ஒரு 20 பாயிண்ட்ஸ் 25 ஒரு ரிஷி ஆயிலும், ஒரு நியூட்ரிஷேக், ஒரு இங்கினி மில்க், ஒரு ரிஷி ஆயில் இப்படி ஏதோ அந்த பாயிண்ட்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணியே ஆகுற குறைஞ்சது. டார்கெட் போட்டு நம்ம கொப்பி ஒண்ணு எடுத்து அதுல 1, 2, 3 10 டேஸ போட்டுட்டு 20 25 பாயிண்ட்ஸ்ன்னு போட்டுட்டு நம்ம டிக் பண்றது. ஓகே, ஓகே, ஓகே ஃபைனலா நமக்கு ஒரு தம்ஸ் அப் வரும். நம்ம 10 டேஸ்ல நம்ம 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்போம். இது ஒரு சேலஞ்சா எடுத்து செய்ற நேரம் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாவும் இருக்கும். ஆர்டர்ஸ் வந்து கலெக்ட் ஆகும். அப்படி நம்ம செய்யலாம். ரைட். அடுத்தது பார்த்தோம்னா சோசியல் மீடியா. சோசியல் மீடியா வந்து உண்மையிலேயே ஒரு பெஸ்ட்டான இது. ஆனா என்னன்னா பொறுமை முக்கியம். எப்படி என்றா, இப்ப இன்றைக்கு நான் போஸ்ட் போட்டுட்டேன். இன்றைக்கு ஆர்டர்ஸ் வருமென்று எதிர்பார்க்கவே படாது. நம்ம டெய்லி எதுவுமே டெய்லி நாம செய்யறது. ஸ்டேட்டஸா இருக்கட்டும், சோசியல் மீடியாஸா இருக்கட்டும், எதுவுமே வந்து டெய்லி செய்யறது. இப்ப நான் கூட Facebookல அப்டேட் போடுறது, TikTokல அப்டேட் போடுறது இப்படி செஞ்சுட்டு வந்தேன். ஆனா என்னடா ஒண்டையுமே காணலன்ன மாரி தான் இருந்துச்சு. ஆனா Facebook மூலமா எனக்கு 2, 3 கஸ்டமர்ஸ் கிடைச்சாங்க. அந்த 2, 3 கஸ்டமர்ஸ் மூலமா நிறைய ஆர்டர்ஸ் எனக்கு வருது. அதே மாதிரி TikTokல வந்து கஸ்டமர்ஸ் ஒரு ஆள் கிடைச்சுச்சு. அதே மாரி ஒரு ரெக்ரூட்மென்ட்டும் கிடைச்சிருந்துச்சு. அப்படி படிப்படியா இப்ப நம்ம அத டெய்லி செஞ்சுட்டு வார நேரம் ப்ராடக்ட் அப்டேட் பண்ணுவோம். நம்மளோட அச்சீவ்மென்ட்ஸ் போடுவோம். அப்படி நம்ம செஞ்சுட்டு வார நேரம் ஆர்டர்ஸுக்கும் ஆள் வரும். அதே நேரம் ரெக்ரூட்மென்ட்க்கும் நமக்கு ஆள் வரும். ரைட். அடுத்த விஷயம் கேரி ப்ராடக்ட்ஸ். இதுதான் உண்மையில ஒரு சாமர்த்தியமான ஒரு ட்ரிக். என்னன்னா, அந்த ஆசை காட்டி வாங்க வைக்கிறேங்கிற மாரி தான். நல்லத தானே செய்ய போறோம். இப்ப நம்ம டிவில ஒரு அட்வர்டைஸ்மென்ட்ட பார்க்கோமே, எவ்வளோ பொலையான விஷயங்களை எல்லாம் ஆசை காட்டி காட்டி விக்கிறாங்க. நம்ம நல்ல ப்ராடக்ட். இது என்ன கேரி ப்ராடக்ட்ஸ். அதாவது நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ நம்மோட ஹேண்ட் பேக்ஸ்ல, நம்மோட ட்ராவல் பேக்ஸ்ல யூஸ் பண்றோம். இப்ப நம்ம வெளிய அவுட்டிங் போற நேரம், நம்ம யூஸ் பண்ற ஃபேஸ் வாஷ், சோப்ஸ், ஆயில் எல்லாம் சகலத்தையும் நம்ம போட்டு கொண்டு போறது. அப்ப கொண்டு போய் ஆக்கள்ற வீட்லயோ, அல்லது நம்ம ஹாஸ்பிட்டல்லயோ, அல்லது ஒரு பஸ்லயோ, எங்கேயோ நம்ம ஒரு ட்ரெயின்லயோ, எங்கேயோ நம்ம அந்த ப்ராடக்ட்ட வந்து வெளியால எடுத்து வச்சுட்டு, அத யூஸ் பண்றது. அல்லது ஏதோ தேடுற மாதிரி அந்த ப்ராடக்ட்ட தூக்கி வெளியால வைக்கிறது. என்ன இது டிஃபரெண்டா இருக்கேன்ட்டு கேட்பாங்க. அப்ப நான் இப்படி இது யூஸ் பண்றேன். இதுதான் நல்ல இப்படித்தான் பாவிக்கிறேன். அப்படி என்று நம்ம அத சொல்லுவோம். சொல்ற நேரம், இப்படி இருக்குதா? அவங்க வந்து அப்ப நல்லமாக்குமா, நீங்க யூஸ் பண்றீங்களாக்குமான்னு சொல்லிட்டு, நம்மள்ட்ட அவங்க வந்து கஸ்டமர் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது நல்ல சக்சஸ் ஆகும். இப்ப நார்மலாவே நம்ம யூஸ் பண்றத பார்த்துட்டு, அவங்க நம்மளும் யூஸ் பண்ணி பார்ப்போமே என்று வார வீதம் கூட. சோ இது சக்சஸ் ஆன ஒன்று. இத நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்ப நீங்க அதுக்கு முதல் நீங்க செல்ஃப் ஆர்டர்ஸ் எடுத்திருக்கணும். உங்கள்ட்ட ப்ராடக்ட் இருக்கணும். சோ நீங்க அத எடுத்துட்டு போற இடங்கள்ல அத காட்டுற நேரம், இது பண்ற நேரம் அவங்க எடுப்பாங்க. இப்ப நான் லாஸ்ட்டா ஒரு ட்ரிப் போயிருந்த நேரம் பக்கத்துல ஒரு ஆள் இருந்தாங்க. அப்ப அவ வந்து கேட்டா, "புள்ளைக்கு நான் மில்க் வந்து கலக்க போறேன். நீங்க உங்களோட பிள்ளைக்கும் தரையா?" நான் சொன்னேன், "இல்ல நான் இந்த மில்க் யூஸ் பண்ணல. நான் நியூட்ரிஷேக் தான் பாவிக்கிறேன்." "நியூட்ரிஷேக்கா? அது என்ன?" அண்ணா கஸ்டமர் ஒண்ணு பிடிச்சாச்சு. பிறகு ஆள் ஆர்டரும் போட்டு கடைசில அவ டவுன்லைனரும் ஆகியாச்சு. இப்படி அந்த கேரி ப்ராடக்ட்ஸ்ங்கிறது
நல்ல ஒரு சக்சஸ் ஆக இருக்கு. நம்ம யூஸ் பண்றத மத்தவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு விஷயமாகவும் இருக்கு. ரைட். அடுத்தது வந்து ஃபோக்கஸ் ஆன் ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸ். இப்ப நம்மட அபெக்ஸ் சௌராவுல இருக்கிற எல்லாமே ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட். ஒவ்வொன்ட பத்தி நம்ம கதைக்க போனோம்ன்னு சொன்னா, அப்படி நிறைய விஷயம் கதைச்சுட்டே போகலாம். ஆனா, அதுல கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங் இருக்கும். சரி, இப்ப நம்ம எக்ஸ்ட்ராவா ஆர்டர்ஸ் எடுத்து வைக்கிறேன்டாலும், ஒரு 5, 6, 7, 8, 10 எடுத்து வைக்கக்கூடிய திங்ஸ் கூட நிறைய இருக்கு. இங்கினி மில்க், நியூட்ரிஷேக், நட் கிராஸ், ரிஷி ஆயில் இப்படி நிறைய இருக்கு. நான் கொஞ்சத்த தான் இதுல போட்டிருக்கேன். அப்ப அதுல கொஞ்சம் செலக்ட் பண்ணி அத டார்கெட் வைக்கிறது. இப்ப இங்கினி மில்க்லாம் எல்லாரும், நியூட்ரி ஷேக்லாம் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணலாம். சுகம், வருத்தம் இல்லாத அப்படிங்கிறதுல எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணலாம். இப்ப நட் கிராஸ் எல்லாம் பெனடோலுக்கு பதிலா ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே மாரி சிம்ப்ளோயில், கார்சினியா அந்த பாடி வாஷ் எல்லாமே வந்து சோப் எல்லாம் எவ்வளவோ அ பிழையான விஷயங்கள் அந்த சோப்ல இருக்குது. ஆனா நம்ம அழகாவே இத ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இந்த ஃபாஸ்ட் மூவிங்கான ப்ராடக்ட்களே அடிக்கடி ஸ்டேட்டஸ்லயோ ஷேர் பண்ணி நம்ம ஆர்டர்ஸ்கள வந்து நம்ம கலெக்ட் பண்ணி கொள்ளலாம். ரைட். அதே மாதிரி ரெக்கமெண்ட் பண்றதுன்னு சொன்னா, நார்மலா நம்ம சாதாரணமா ஏர்லியா சொன்ன மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸு, கான்டாக்ட் லிஸ்ட்டுகளுக்கு நம்ம செஞ்சது போக, நம்ம டார்கெட் வைக்கிறது. இப்ப நிறைய எங்கட ஏரியாவுலயும் பெரிய ஒரு சவாலா இருக்கிற என்னன்னு சொன்னா, இந்த இந்த இப்படியான இது பார்மசி, பியூட்டி பார்லர்ஸ், பியூட்டிஷியன் மேக்கப் செய்றவங்க இருப்பாங்களா இல்லையா? அவங்க அப்படியான ஆட்கள டார்கெட் பண்ணி அவங்கள்ட்ட நேரடியா நம்ம போய், இப்படி ப்ராடக்ட் இருக்கு எடுத்து யூஸ் பண்ணுங்க. அந்த பார்மசிலயும் நார்மல் அந்த என்ன ஆயுர்வேதிக் பார்மசி இப்ப பட்டோல கடைன்னுலாம் சொல்லுவாங்க. அப்படியான அந்த ஆயுர்வேதிக் பார்மசியல நம்ம டார்கெட் பண்ணலாம். அதே மாரி ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ்ல டார்கெட் பண்ணலாம். இப்படி ஆட்கள கொஞ்சம் டார்கெட் பண்ணி அவங்கள்ட்ட போய் நம்ம அவங்கள்ட்ட பேசுற நேரம் ஆர்டர்ஸும் எடுக்கலாம். அவங்கள ரெக்ரூட்மென்ட்க்கும் நம்ம அத யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஆ அப்படி இந்த ரெக்கமெண்ட் பண்ற இந்த இப்படியான கேட்டகரில ரெக்கமெண்ட் பண்றதும் ஆர்டர்ஸ வந்து கூட்டுறதுக்கு இதாகும். ஸோ நீங்க இப்பயே யோசிங்க. உங்களோட ஏரியாவுல யார் யாரு பார்மசி செய்ற ஆட்கள் இருக்கி, யார் யார கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம ஜஸ்ட் முயற்சி செய்றது, அது இன்னைக்கு இல்லாட்டி எப்பண்டாலும் ஒரு நாளைக்கு நமக்கு சக்சஸ் ஆகும். ரைட். அடுத்த விஷயம் ஆஃப்லைன் மீட்டிங். இதுவும் உண்மையிலேயே ஆஃப்லைன் மீட்டிங்குங்கிறது, நம்ம நார்மலா ஸ்டேட்டஸ் போட்டு சோசியல் மீடியாக்கள்ல நம்ம செய்றதையும் தாண்டி, நம்ம ஆஃப்லைன்ன்ற பேர்ல நேரடியா போய் அவங்கள்ட்ட நம்ம அந்த ப்ராடக்ட் பத்தி ஒரு 2 டைப்ல நம்ம இந்த ஆஃப்லைன் மீட்டிங்க செய்யணும். ஒன்று வந்து வெல்னஸ் அவேர்னஸ். அதாவது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைய நம்ம அறிமுகப்படுத்துற மாரி அந்த அமையணும். அடுத்தது வந்து நம்மட பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாவும் அமையணும். இந்த மூலமா நம்ம செய்ற நேரம், அந்த ஒரு கல்லுல 2 மாங்காங்கிற மாதிரி கஸ்டமர்ஸும் நமக்கு வருவாங்க. அதே நேரம் நிறைய ரெக்ரூட்மெண்ட்டும் நமக்கு கிடைக்கும். கட்டாயம் இந்த ஆஃப்லைன் செய்யாதவங்க செய்ய பாருங்க. இப்ப உங்களோட வீட்ல நல்ல ஒரு இன்கம் ஒண்ணு வரப்போகுதுங்கிற நேரம், வீட்ல கட்டாயம் சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே தடைகள தாண்டி வந்த நாங்க தான். ஸோ கட்டாயம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆஃப்லைன் வந்து நல்ல ஒரு சக்சஸ் ஆகும். இப்ப ஆஃப்லைன்ங்கிற நேரம் ப்ராடக்ட் எடுத்துட்டு வீடு வீடா போய் விக்கிறது இல்ல. நீங்க அவங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்த ஒரு செஷன் ஆஃப்லைன் செஷனாக, அது புரோகிராமாக, வொர்க் ஷாப்பாக அப்படி நினைச்சு செஞ்சீங்கன்னு சொன்னா, நல்ல சக்சஸ் ஆகும். நிறைய ஆர்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரிதானே? ரைட். அதே மாதிரி நான் ஏர்லியா சொன்ன மாரி அந்த நேம் லிஸ்ட் வச்சு நம்ம ரெக்கமெண்ட் பண்றது. அதே போல அந்த ப்ராடக்ட் நாலேட்ஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன் சரிதானே? நம்மட அந்த ப்ராடக்ட் நாலேட்ஜ் இருக்கிற விஷயங்கள், அதே மாதிரி இன்ஃபர்மேஷன்கள் நமக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சரியா? இப்ப கொஞ்சம் உங்களுக்கு சும்மா லைட்டா சொல்லிட்டு போகலாம்ன்னு பார்க்குறேன். ஆ அது இல்லாம நெறைய ப்ராடக்ட் ட்ரெய்னிங் மீட்டிங்ஸ்ல நீங்க ஜாயின் ஆகுனீங்கன்னா, உங்களுக்கு நெறைய இது கிடைக்கும். இப்ப இந்த ப்ராடக்ட்ட பார்த்தா உங்களுக்கு தெரியும். ரிஷி ஆயில், ரிஷி ஆயில் 9 பாயிண்ட்ஸ், சோப் 10, இங்கினி 20, நியூட்ரிஷேக் 21 இப்படி ஒவ்வொரு ப்ராடக்ட் பாயிண்ட்ஸ்களும் அதுல கஸ்டமர் பிரைஸ், ரிட்டெயில் பிரைஸும் நமக்கு கம்பெனி தர பிரைஸும் வந்து இதுல போடப்பட்டிருக்குது. சரியா? ரைட். அடுத்தது அங்க இருக்கிறது அந்த ஏர்லியா சொன்ன விஷயத்த நான் ஒரு சார்ட் அவுட் பண்ணி இதுல போட்டிருக்கி. சும்மா பார்த்தா விளங்கும். ரிஷ் ஆயில் 1570க்கு நாம குடுக்கலாம். நமக்கு 1320க்கு கிடைக்கும். அதுல 9 பாயிண்ட்ஸ் வரும். இப்ப இந்த ப்ராடக்ட்ஸ்ல பாயிண்ட்ஸ நம்ம டார்கெட் பண்ணி, அந்த ஒரு நாளைக்கு 25 பாயிண்ட்ஸ்ங்கிற இதுகள் படி எடுத்துக்கொள்ளலாம். இப்ப அந்த ப்ராடக்ட் நாலேட்ஜ் நமக்கு தெரிஞ்சிருக்க தானே வேணுமென்னு சும்மா லைட்டா சொல்லிட்டு போறோம். ஏன்டா இது ப்ராடக்ட் நாலேட்ஜ்ல இது கிளியரா உங்களுக்கு கிடைக்கும். இப்ப ரிஷ் ஆயில் வந்து கிட்டத்தட்ட 30, 33 வந்து இது பழைய போஸ்ட். இப்ப இத விட கூட நிறைய பெனிஃபிட்ஸ் இதுல கிடைச்சிருக்கு. சரிதானே. ஸோ நீங்க இந்த விஷுவல்ங்கிறது எல்லா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உண்மையா இறக்கம் யாரா இருக்கலாம் இருக்கோ அவங்களுக்கு நீங்க இதை கிஃப்ட் பண்ணலாம், ஆர்டர்ஸும் எடுக்கலாம். அதே மாதிரி முந்தைய சோப் வந்து பிறந்த குழந்தையிலிருந்து வயசானவங்கள வரைக்கும்
ஆண், பெண் எல்லாருமே ஃபுல் பாடிக்கும் யூஸ் பண்ணக்கூடிய உண்டு. ஸோ கட்டாயம் நல்ல ஒரு ப்ராடக்ட் நம்ம ட்ரை பண்ணலாம். இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் நம்ம தெரிஞ்சு இனிமேல் சொல்லவே தேவையில்ல. நிறைய பேர் மில்க்குக்காகவே ஜாயின் ஆகியிருப்பாங்க. கொஞ்சம் டைம் போற வழியால நான் ஃபாஸ்டா போறேன். சரி, அதே மாதிரி நியூட்ரிஷேக் வந்து பூசணி விதையால செய்யப்பட்ட அந்த பால் நம்ம சின்ன பிள்ளைகள்ல இருந்து நான் ஒரு நியூட்ரிஷன் கார்டு கொடுக்க. ஓகே, அது வந்து 4 கிராம் எனக்கு கறி ஆக்குறது இந்த புல்லு வந்து கைக்கு சாக்கு கொடுக்கணும். கொழுப்பு எல்லாத்தையும் அழிச்சு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வேலை நமக்கு தரும். ஸோ நம்ம இது வந்து கொஞ்சம் டைட் இதுல பிடிக்குது. ஸோ கவரேஜ். ஸோ அப்படி நிறைய ப்ராடக்ட் இருக்கு. நீங்க ப்ராடக்ட் செஷன் உங்களோட அறிவுகளை நாலேஜ் எடுத்துக்கலாம். ரைட், ஓகே. நீங்க நிறைய ஐடியாஸ் உங்களோட ஜிம் பண்றீங்க. லெட்ஸ் மேக் ஓவர்ஸ். உங்களுடைய ஆர்டர்ஸ் வரப்போகுது வந்துட்டும். ஸோ நீ உங்களோட ஆர்டர்ஸை நீங்க மெட்டல் ஆர்டர் போட்டுக்கொள்ளலாம். கார்ட் பேமெண்ட் மூலமா போடலாம். ஆன்லைன் ஆர்டர்ஸ் மெத்தட்ல போடலாம். எப்படி எப்படிலாம் ஆர்டர் போடுறது சொல்லி நீங்க உங்களோட டவுன்லைன் சாரி உங்களோட நீங்க கண்டக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட லீடர்ஸ் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இன்ஷால்லா நீங்க உங்களோட ஆர்டர்ஸை போட்டு கொள்ளலாம். சரிதானே? ரைட்.